அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் எந்த ஒரு பெர்சனுக்கு இந்த அனலைசிங் மைண்ட் இருக்கோ, ஒரு விஷயத்த வந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒத்துக்கிற திறமையும் அந்த ஒரு மைண்டும் இருக்கோ, அவங்கனால மட்டும் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா மாற முடியும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால, எந்த விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. ஆராய்ஞ்சு பார்த்து மட்டும் தான் ஒத்துப்பாங்க. நம்ம காது வழியா வர விஷயங்கள அப்படியே உண்மைன்னு நெனச்சு, அத மத்தவங்க கிட்ட பரப்புறது வந்து பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம், இந்த மாரி சிக்மா கேட்டகரில இருக்கிற மனிதர்கள் கிட்ட, ஹை வேல்யூ மென் கிட்டயும், ஹை வேல்யூ வுமன்ஸ் கிட்டயும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம கார்த்திக் சார் நடிச்ச மூவி நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு சுவர காமிச்சிருப்பாங்க. இந்த சோத்துல கை வச்சா சோறு பொலி போட்டுடும். இந்த சோத்துக்கிட்ட போகக்கூடாது. இந்த சோறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய ஒரு இமேஜ மட்டும் தான் அந்த செவுத்துல வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல ஹீரோவா இருக்கிற கார்த்திக் சாரே அத உடைப்பாரு. இது வந்து ஒரு ஃபேக்கான அசம்ப்ஷன். இது வந்து தப்பு. ஏன் அப்படி நம்புறீங்க? செவுத்துக்கும் நமக்கு நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம வண்டியில போம்போது கீழ விழுந்து வர்றோமா, அது நம்மளுடைய அன்கான்ஷியஸ்